வணக்கம், எனது அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும். நீங்கள் எங்கு இருந்தாலும், உலகின் எந்த இடத்தில் இருந்தாலும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உலகின் எந்த மூலையில் நீங்கள் இப்போதும் இணைந்திருந்தாலும், நான் உங்களை மிகுந்த அன்புடன் வாழ்த்துகிறேன். சகோதரர்களே, நீங்கள் தேவாலயத்தில் கூடிக்கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும், அல்லது உங்கள் வீடுகளில் இருந்தாலும், அங்கு நீங்கள் ஜெபிக்கவும், ஆண்டவரை துதிக்கவும், அவரை மகிமைப்படுத்தவும் நம்புகிறேன். எனக்கு பல மின்னஞ்சல்கள் வந்துள்ளன. அதில் நீங்கள் கூடி ஆண்டவரை ஜெபிக்கிறீர்கள் என்று கூறுகிறீர்கள். சிலருக்கு தேவன் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் அளித்துள்ளார் என்றும், மேலும் தேவன் தீர்க்க தரிசனத்தின் மூலம் வெளிப்படுத்ததாகவும் கூறுகிறீர்கள். அதேபோல பல கனவுகள் மற்றும் தரிசனங்களைப் பற்றியும் எனக்கு மின்னஞ்சல்கள் வந்துள்ளன. அதனால் நான் உங்களை அழைக்கிறேன், நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள், ஒருமித்து கூடுங்கள் மற்றும் கர்த்தருக்கு பாடுங்கள், ஏனெனில் தேவன் உங்களுக்கு பாடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். இதயத்துடன் தேவனுக்கு பாடுங்கள். நீங்கள் அமரலாம் மற்றும் வேதாகமத்தை திறக்கலாம். இன்று நாம் கர்த்தரைப் பற்றி தியானிக்கப் போகிறோம். ஆனால் அதற்கு முன் நாம் நினைவுபடுத்துவதோ அல்லது மறுபடியும் சிந்திப்பதோ அல்ல, மாறாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் பற்றிய ஒரு ஆழ்ந்த சிந்தனை செய்வோம். நாம் காண்கிறோம், நமது தேவன் கோபமாக இருக்கிறார், ஏனெனில் உலகில் காணப்படும் தீமைக்காக பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இது பழமையான காலங்களிலிருந்தும் நடந்து கொண்டே உள்ளது. முதலில் பொழிவுக்கு முந்தைய காலங்களில் தேவன் நோவியிடம் பேசினார். அப்பொழுது அவர் மனிதர்களின் தீமைக்காக, அவர்களின் செய்கைகளுக்காக கடும் கோபமடைந்தார் என்று கூறினார். ஆதாமிலிருந்து நோவி வரை மக்கள் பெருகி ஆயிரக்கணக்கானவர்கள் ஆனார்கள். ஆனால் அவர்கள் தீமையை தழுவிக் கொண்டார்கள், பாவத்துக்குள் அடிமையாயினர், விக்கிரக ஆராதனையில் மூழ்கினர். அவர்கள் விக்கிரகங்களையும் உருவங்களையும், பொய்யான தேவன்களையும், பூதங்களையும், இறந்தவர்களையும் ஆராதிக்கத் தொடங்கினார்கள். தேவனை விட்டு விலகினர். அது மட்டுமல்ல, அவர்கள் தங்கள் உடல்களை தவறான செயல்களில் ஈடுபடுத்தி மிகவும் அருவருப்பான காரியங்களைச் செய்தனர். ஆண்களும் பெண்களும் தங்கள் உடல்களை பயன்படுத்தி அவமதித்துக் கொண்டனர், மாசுபடுத்திக் கொண்டனர். கூடவே மிருகங்களுடனும் விலங்குகளுடனும் கூட தங்களை இணைத்தனர். இதையெல்லாம் வேதாகமம் விவரிக்கிறது. தேவன் மிகவும் கோபமடைந்தார். அவர் நோவியிடம் கூறினார், நான் இனி இந்த மக்களுடன் பொறுமையாக இருக்க மாட்டேன். ஆகவே நான் ஒரு தண்டனையை அனுப்புவேன், ஒரு பொழிவை. அதில் எல்லோரும் அழிக்கப்படுவார்கள். தேவன் நோவிக்கு இரக்கம் காட்டி அவர் ஒரு பந்தல் செய்யும்படி கட்டளையிட்டார். அவர் தனது குடும்பத்துடன் அந்த பந்தலுக்குள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏனெனில் இதர எல்லாரும் அழிந்துவிட்டார்கள் என்று பைபிள் கூறுகிறது. பெரியவர்கள், சிறியவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள், முதியவர்கள், அனைத்து வயதினரும் அழிந்துவிட்டார்கள். ஏனெனில் தேவன் பாவத்திலும் தீமையிலும் களைத்துப் போனார். அந்த வருந்தக்கூடிய கதையை நாம் பைபிளில் படிக்கிறோம். ஆனால் அதன் பிறகு உலகம் தொடருகிறது. நோவின் தலைமுறைகளுக்குப் பிறகு பூமி மீண்டும் குடியமர்கிறது. மற்றும் மறுபடியும் மக்கள் பெருகும்போது அவர்கள் மீண்டும் பாவம் செய்யத் தொடங்குகிறார்கள். மேலும் எப்போதும் போல அவர்கள் தங்கள் பழைய தீமைகளை தொடருகிறார்கள். எதிரி ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தேவனை துன்புறுத்துவதற்காக என்ன தீமைகளைச் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது போலவே இருக்கிறது. அதனால் நாம் இந்த கதைகளை படித்து சோதோம் மற்றும் கொமோராவின் தண்டனையை பார்க்கிறோம். சோதோம் மற்றும் கொமோரா என்ற 2 நகரங்கள் பரவலாக ஹோமோசெக்சுவாலிசத்திற்காக புகழ் பெற்றிருந்தன என்று நினைவுகூர்கின்றோம். அந்த நகரங்களில் ஹோமோசெக்சுவாலிசம் மட்டுமல்ல, ஆண்கள் மிருகங்களுடனும் உறவுகளை கொண்டனர். மேலும் மக்கள் தங்கள் உடலுடன் மற்ற தீய செயல்களையும் செய்தனர். பல உடல் நலவிலக்குகளை செய்து கொண்டு பலரையும் பலாத்காரம் செய்து கும்பலாகவும் பகுத்தறிவற்ற செயல்களிலும் ஈடுபட்டனர். அதோடு அவர்கள் பல இடங்களில் சிலைகளை வணங்கினர். தங்கள் தேவன்களுக்கு மக்களை பலியிட பூதங்களுக்கும் சிலைகளுக்கும் தங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்தனர்.
இவை எல்லாவற்றையும் அந்த சோதோம் மற்றும் கொமோரா நகரங்களில் மக்கள் செய்தனர். அதனால் தேவன் கோபமுற்றார் மற்றும் லோத்தை அங்கிருந்து மீட்டார். அந்த நகரத்தில் ஒரே நீதிமான் லோத்தான் இருந்தார். தேவன் தன் இரக்கத்தால் லோத்தை மீட்டு அந்த நகரங்களை அழித்தார். ஆனால் மக்கள் இவ்வாறானவற்றில் திருப்தியடையாமல் அதே பாவத்தில் தொடர்ந்து வாழ்கிறார்கள். மனித குலம் தேவனை மிகவும் விரைவாக மறந்து விடுகிறது. அதேபோல் தண்டனையை மறந்து விடுகிறது. மேலும் தேவன் அளிக்கும் ஆசீர்வாதங்களையும் சீக்கிரம் மறந்து விடுகிறது. மனிதரின் இந்த பலவீனமும் குற்றமும் அவர் விரைவில் விஷயங்களை மறந்து விடுவதும் அவற்றை அவசரமாக புறக்கணிப்பதும் ஆட்கொண்டுள்ளது. இதனால் அவர் தனது வாழ்க்கையை தொடருகிறார், தனது கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறார், தனது புத்திகேடாக நடந்து கொள்கிறார். அதனால் நாம் தேவனுடன் இந்த அனுபவங்களை வாழ்கிறோம். மேலும் நாம் இங்கு நம்முடைய தேவனுடன் அனுபவம் கொண்டவர்கள். அவர் பரிசுத்த ஆவியால் ஆவிக்குரிய பரிசுகளின் மூலம் வெளிப்படுகிறார் என்பதை உணர்கிறோம். தேவன் நம்மிடம் சத்தியமாகவே இருக்கிறார். ஆனால் நாம் விரைவில் தேவன் நமக்கு அளிக்கும் வாக்குறுதிகளை மறந்து விடுகிறோம். தேவன் நமக்கு தீர்க்க தரிசனங்கள், கனவுகள் மற்றும் தரிசனங்கள் மூலம் வாக்குறுதிகளை அளிக்கிறார். ஆனால் அது அனைத்து போதும் அல்ல. ஏனெனில் தேவன் மனிதர்களாகிய நாம் விரைவில் விஷயங்களை மறந்து விடுவோம் என்பதை அறிந்திருக்கிறார். அதே விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது. தேவன் தண்டிக்கும்போது அல்லது தண்டித்த போது மக்கள் அதை விரைவில் மறந்து விடுகிறார்கள். மேலும் மீண்டும் தங்கள் வாழ்க்கையில் பழைய பாவங்களுக்கு திரும்புகிறார்கள். தவறானவற்றை செய்யத் தொடங்குகிறார்கள். அவர்கள் மீண்டும் தீமையை, பாவத்தை செய்யத் தொடங்குகிறார்கள். இது மனிதர்களுக்கு எவ்வளவு வருத்தமான விஷயமாக இருக்கிறது. ஆனால் நாம் தேவனை அறிந்தவர்கள் பைபிளை வாசிக்கின்றோம் மற்றும் பைபிளில் கூறியதை வாழ்ந்து கொள்கிறோம். ஏனெனில் பைபிள் பல விஷயங்களையும் பல அறிகுறிகளையும் பல நிகழ்ச்சிகளையும் கூறுகிறது. பைபிளை வாசித்து அதை நடைமுறைப்படுத்தும் ஒவ்வொருவருக்கும் இந்த விஷயங்கள் நடக்கின்றன. தேவன் அவர்களுக்கு அனுபவங்களை அளிக்கிறார். அந்த அனுபவங்கள் பைபிளில் விவரிக்கப்பட்டுள்ளவையே. உதாரணமாக, பைபிளில் தேவன் கூறுகிறார், நீங்கள் பிரார்த்தனை செய்து ஒரு நோய்க்கு மன்னிப்பு கேட்பீர்கள் என்றால் நான் உங்களை குணப்படுத்துவேன். மேலும் ஒரு சிலருக்கு குணமாக்கவும் பரிசை அளிப்பேன். அவர்கள் கை வைத்தால் அந்த நபர் குணமடைவார். அதனால் பைபிளில் உள்ள கற்பனை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்க்கிறோம். மேலும் நாம் நம்புகிறோம். தேவன் இங்கு இருக்கிறார். தேவன் ஒரு ஆவி. அவர் வாழ்கிறார். அவர் எங்களின் சுற்றிலும் இருக்கிறார். அதனால் நாங்கள் நம்புகிறோம். அப்பொழுது தேவன் எங்களை பயன்படுத்துகிறார். நான் சென்று ஒரு நோயாளி நபருக்காக பிரார்த்தனை செய்கிறேன். மேலும் தேவன் அவரை குணமாக்குகிறார். அப்பொழுது நான் கூறுகிறேன், பைபிள் உண்மையானது. பைபிள் சொல்வது உண்மை. அது பேசும் உண்மையான புஸ்தகம். ஏனெனில் அது எனக்கு நிரூபித்துள்ளது. பைபிளில் தேவன் கூறுகிறார், நான் ஒரு நபருக்கு குணமளிக்கும் பரிசை அளிக்கிறேன். அவர் மற்றொருவருக்காக பிரார்த்தனை செய்கிறார். அப்பொழுது மற்றவர் குணமடைகிறார். அதனால் அது உண்மையாகவே இருக்கிறது. அந்த விதமாகவே நாம் பைபிளை பற்றிய சந்தேகங்களை உணர்வதில்லை. ஏனெனில் பலர் கேட்கிறார்கள், நீங்கள் பைபிள் தேவனுடைய உண்மையான புஸ்தகமாக, அது தேவனுடையது என்பதையும் தேவன் உண்மையில் இருக்கிறார் என்பதையும் எப்படி நிரூபிக்கிறீர்கள்? பைபிளில் கூறியவை சரியானவை என்பதை நீங்கள் எப்படி நிரூபிக்கிறீர்கள்? அப்போது நாம் அவர்களிடம் கூறுகிறோம், நாம் வாழும் அனுபவங்களின் மூலம். பைபிளில் கூறப்படுகிறது, தேவன் ஆவிக்குரிய பரிசுகளை ஒரு நபருக்கு அளிக்கிறார் மற்றும் தீர்க்க தரிசனத்தின் மூலம் அவரிடம் பேசுகிறார். அந்த அனுபவங்களை நாம் சபையில் வாழ்கிறோம். பைபிளில் கூறப்பட்டுள்ளது, தேவன் கனவுகள் மற்றும் தரிசனங்களை அளிக்கிறார் மற்றும் தேவன் ஆண்களுடன் பெண்களுடன் கனவுகள் மற்றும் தரிசனங்கள் மூலம் பேசுகிறார். இந்த அனுபவங்களை நாம் சபையில் வாழ்கிறோம். இதனால் பைபிளில் கூறியவை உண்மையாகவே உள்ளன என்று நம்புகிறோம். பைபிள் உண்மையான புத்தகம், நம்பத்தகுந்தது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரார்த்தனையை கேட்கிறார். பைபிள் கூறுகிறது, அவசரத்தின் நாளில் என்னை அழைக்கவும், நான் உன்னை கேட்பேன்,
நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆகவே பைபிள் கூறுகிறது, தேவன் அந்த நபரின் அழுகையை கேட்கிறார். நாங்கள் அந்த அனுபவங்களை எல்லாம் உணர்ந்திருக்கிறோம். ஏனெனில் மக்கள் சாட்சியம் அளிக்கின்றனர். நாங்கள் வாழ்க்கையின் அத்தனை கடினமான தருணங்களையும் வாழ்ந்துள்ளோம் என்பதை உறுதியாகச் சொல்லுகிறோம். நாம் பிரார்த்தனை செய்தோம், தேவனை வேண்டினோம். உடனே தேவன் பதிலளித்தார், நம்மை சந்தித்தார், நம்மை உதவினார், நம்மை இரட்சித்தார். நாம் பைபிளைப் பற்றிய சந்தேகங்களை ஏன் கொண்டிருப்போம்? பைபிளைப் பற்றிய சந்தேகமே இல்லை. பைபிள் உண்மையான புத்தகம். இது தேவனை நம்பாதவர்களுக்கும் சந்தேகம் கொள்ளும் அனைவருக்கும் உண்மையாகும். ஆகையால் நான் மீண்டும் கூறியதை நினைவூட்ட விரும்புகிறேன். மனிதகுலம், மனிதர்கள் தங்கள் பலவீனத்தினால் தேவனை மறந்து விடுகிறார்கள். தேவன் தண்டிக்கும்போது, தனது கடினமான கையை உயர்த்தும்போது மக்கள் கவலைப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள் மற்றும் வாய்ப்படும்போது அவர் முன் அழுகின்றார்கள். ஆனால் அதன் பிறகு அவர்கள் அதை மறந்து மீண்டும் தங்கள் பாவங்களில் தொடருகிறார்கள். நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன், நீங்கள் என்னை கேட்டுக்கொள்ளினீர்கள். ஆனால் அதன் பிறகு நான் அதை மறந்து விடுகிறேன், மீண்டும் என் பாவத்திற்கு திரும்புகிறேன், என் பலவீனத்தில் வீழ்கிறேன். தேவன் இதை விரும்புவதில்லை. இதனால்தான் இன்றைய மனித குலம் பாவத்திலும் அனைத்து தீமைகளின் நடுவிலும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய பாவங்கள், புதிய தீமைகள் உலகெங்கும் செய்யப்படுகின்றன. மக்கள் அதில் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். ஒருவரை ஒருவர் பாராட்டுகிறார்கள் மற்றும் ஒவ்வொருவரும் அவர்கள் செய்கிற விஷயங்களை ஒப்புக்கொள்கிறார்கள். ஏனெனில் மக்கள் தேவனை இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு யாரும் கூறுவதில்லை. உங்கள் செயல் அல்லது சிந்தனை தவறானது. மனிதன் தேவனை இல்லாமல் இருக்கிறார் என்பதால் அவர்களுக்கு கூறப்படும் வார்த்தை, உங்கள் கருத்தை மதிக்கிறேன், நீங்கள் கூறுவது சரியாகவே இருக்கலாம், உங்கள் செயலை தொடருங்கள். இன்று உலகில் இதுதான் நிகழ்கின்றது. ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய வழிகளையும் அறிந்தபோது நமது கடமை, நமது பொறுப்பு என்பது திருத்துவது, கற்பிப்பது, எச்சரிப்பது, வழிநடத்துவது, ஒருவரை நன்கு வழிநடத்துவது மற்றும் அவர்களுக்கு அந்த தவறான வழியில் செல்லக்கூடாது என்று கூறுவது. ஒருவன் எனக்குச் சொல்லினால், நீ எப்படி தெரிந்து கொண்டாய் நான் தவறான வழியில் செல்வதை? அதற்கு நான் பதிலளிக்கிறேன், ஏனெனில் பைபிள் அதை பற்றி கூறுகிறது. நாம் ஏற்கனவே பைபிள் உண்மையானது, அது தேவனுடைய வார்த்தை என்பதை அறிந்திருப்பதால் நான் உங்களை அந்த வழியை விட்டு விலகுமாறு அழைக்கிறேன். தேவனிடம் மன்னிப்பு கேட்கும்படி, நீங்கள் செய்து வரும் தீமைகளை நிறுத்துமாறு, பாவங்களை நிறுத்துமாறு, மனந்திருந்து மாறி அந்த உண்மையான தேவனை நோக்கி திரும்புமாறு சொல்லுகிறேன். அப்பொழுது தேவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். இவைதான் நாங்கள் இன்றைய இந்த கடினமான நாட்களில் மக்களுக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷ வார்த்தைகள். தேவனை நினைவு கூறுங்கள், தேவனை அழைக்கவும், இயன்றால் பைபிளை வாசிக்கவும். அங்கே நீங்கள் பல விஷயங்களை காண்பீர்கள், மேலும் நீங்கள் தொடர வேண்டிய உண்மையான வழியை அங்கே காண்பீர்கள். அங்கே நீங்கள் தேவனை நோக்கி செல்லும் உண்மையான வழியை காண்பீர்கள். இதுவே அழைப்பு. நீங்கள் என் சகோதரர்களும் சகோதரிகளும் என்னை கேட்கிறீர்கள். மக்களுக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அண்டைவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். பைபிளை வாசிக்க சொல்லுங்கள், தேவனை நினைவில் கொள்ளச் சொல்லுங்கள், நேர்மையாக இருங்கள், அன்பு செலுத்துங்கள். தேவன், ஆம், தேவனே வழிகாட்டுவார். ஏனெனில் தேவன் ஒருவரே ஒரு நபரை நீதியின் வழியில், நியாயத்தின் வழியில், உண்மையின் வழியில் நடத்த முடியும். இதுதான் நான் உங்களுடன் பகிர்வதற்கான எனது முன்னுரை அல்லது சிந்தனை. உலகம் இன்று பாவமும் தீமையும் ஆட்சி செய்து கொண்டிருப்பது தேவனை கோபமடையச் செய்கிறது என்பதை மக்கள் உணர வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் இந்த வைரஸை அனுப்புகிறார். அதனால்தான் மானிடம் முழுவதும் பயந்தும் கவலையிலும் இருக்கிறது. மக்களில் சிலர் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும். அவர்கள் நோயுற்று விடுவார்கள். சிலர் மனநிலையாளர் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும், ஏனெனில் அவர்கள் இதற்கு எதுவும் செய்ய முடியாமல் இருப்பார்கள்.
மற்றும் அவர்கள் தேவனின்றியும் நம்பிக்கையின்றியும் வாழ்வதால் தங்கள் வாழ்க்கையில் தீர்வை காணாமல் துயரப்படும். அதனால் நாம் மக்களுக்கு தேவன் பற்றி பேச வேண்டும், அவர்களுக்கு தேவனை நம்பும்படி சொல்ல வேண்டும். தேவன் இருக்கிறார். தேவனை தேட வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவருக்கு அவருடைய இடத்தை வழங்க வேண்டும். ஏனெனில் அவர் உண்மையாக இருக்கிறார், அவர் வாழ்கிறார். ஆகையால் இதை மக்களுக்கு கற்பிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் பற்றி பேச வாய்ப்புள்ள ஒவ்வொருவருக்கும் இது சொல்லுங்கள். இப்பொழுது உலகமும் மனிதகுலமும் தேவனை நினைவு கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாம் தேவனுடைய படைப்புகள். இதை நிரூபிப்பது என்னவெனில், அனைத்து அறிவியல்களும் மருந்துத் துறையும் உலகின் எந்த ஒரு பிரமுகரும் அல்லது எந்த பெரிய உலக சக்திகளும் கூட இந்த இயற்கையின் விநியோகங்களை தடுக்கவோ கண்டுபிடிக்கவோ இதுவரை முடியவில்லை. இது ஒரு வைரஸ் ஆகும். இது ஒரு நோயின் சக்தி வாய்ந்த பூதங்களும் தேவன் அனுமதித்த நச்சு நோய்களும் உலகமெங்கும் சுற்றித் திரிந்து கொண்டு மக்களை கெடுக்கும் அளவிற்கு உள்ளது. இவை அனைத்தும் மனித வலிமையை தாண்டியதாக உள்ளது. மனித பலவீனம் இதை சமாளிக்க இயலாது. இங்கே நாம் ஒரு சக்தி வாய்ந்த தேவனை பார்க்கிறோம். அவர் இந்த விஷயங்களின் மூலம் நம்மை ஆட்சி செய்கிறார். தேவன் உண்மையாக இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக காண்கிறோம். அவரை நம்ப வேண்டும், அவருக்கு அவரது இடத்தை வழங்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் மற்றும் எங்கள் தவறான வழிகளை உணர வேண்டும். அதனால் தேவன் இதை கட்டுப்படுத்தி எங்களுக்கு இரக்கம் காட்டி இந்த நிலைமையை மேலும் மோசமாக தடுக்க மற்றும் கடுமையான சூழலுக்கு நாம் செல்லாமல் தடுக்க வேண்டும். ஏனெனில் பைபிளில் கூறப்பட்ட கதைகளில் சில பகுதிகளில் தேவன் சில நகரங்களில் அல்லது மக்களிடத்தில் பிள்ளைகளை கொண்டு வந்தபோது பிளேக்ஸ் அல்லது நோய்களால் மக்கள் பலியாகினர். இந்த விஷயங்களை தேவன் எங்களிடம் அனுமதிக்கக்கூடாது. தேவன் எங்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும். இதுவே நாம் விரும்பும் மற்றும் நமது தேவனிடம் பிரார்த்தனை செய்யும் நம்பிக்கையாகும். அந்ததால் நீங்கள் மக்களிடம் தேவனைப் பற்றி பேசுங்கள் மற்றும் சுவிசேஷத்தை பரப்புங்கள். இப்போது நீங்கள் மின்னஞ்சலின் மூலம் மக்களுக்கு சொல்ல முடியும். தேவன் இருக்கிறார், பைபிளை வாசிக்கவும். அப்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆறுதல் அளிக்கிறார், மேலும் ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவார். இந்த வகையில் என் அன்பு சகோதரர்களும் சகோதரிகளும், நீங்கள் எனக்கு பொறுமையாக இருப்பீர்கள் என்று நான் அறிகிறேன். ஏனெனில் நான் ஒவ்வொரு முறையும் உங்கள் முன்னிலையில் பேசும்பொழுது அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறேன். நான் என்ன செய்தாலும் 1 மணி நேரம், 30 நிமிடங்கள் அல்லது 20 நிமிடங்கள் என்று நிர்ணயிக்க முடியாது. ஏனெனில் நான் பேசுகிறேன், மேலும் ஆண்டவர் பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க விரும்புகிறேன். அதனால் நான் தேவைப்பட்ட நேரத்தை மீறினால் எனக்கு மன்னிப்பை நீங்கள் அளிக்க வேண்டும். இன்று நாமெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் தியானிப்போம். மகிமையின் ராஜாவான அவரில் தியானிப்போம், இரட்சகரில் தியானிப்போம், பிதாவை அடைய ஊனிக்க வழியில்தான் தியானிப்போம். இயேசு கிறிஸ்து மட்டுமே வழி. அவர் நித்திய ஜீவன். அவர்தான் நேற்று, இன்று, என்றும் ஒரே மாதிரி இருப்பவர். அவர் தேவனுடைய மகன், அவர் தேவனே. எனவே நாம் அவருக்கு மாட்சியை அர்ப்பணிக்க வேண்டும், அவரை வணங்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவருக்கு கிளறவும் செலுத்த வேண்டும், அவருடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் அவர் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார் மற்றும் எங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயர்களுக்கான நூலில் 1 அத்தியாயத்தில் நாம் பைபிளை திறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தியானிப்போம். நம்மை ஆறுதல் கொள்வதற்காக, ஆண்டவர் யார் என்பதை மீண்டும் பரிசீலிப்பதற்காக. இங்கு எபிரேயர்கள் 1 முதல் 4 வசனங்களை நாம் இன்று வாசிக்கிறோம், ஆண்டவரில் தியானிக்கிறோம். வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றன: கடந்த காலத்தில் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலம் நமது மக்களிடம் பேசியிருக்கிறார். அவர் பல வேறுபட்ட வழிகளிலும் பல சமயங்களிலும் பேசினார. இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது. இங்கு கூறப்படுகின்றது, தேவன் பழைய காலங்களில் பல முறை
பலவிதமாக பேசினார் என்று. அந்த பிதாக்கள் யார்? நோவியால் தொடங்கி பேசுவோம், மாது சேலாக் மூலம் தொடங்குவோம், மற்றும் வெள்ளத்திற்கு முன் வாழ்ந்த அனைத்து பெரிய பிதாக்களும் வரையில் பேசுவோம். தேவன் அவர்களுடன் கனவுகள், தரிசனங்கள் மற்றும் வெளிப்பாடுகளின் மூலம் பேசினார். மேலும் அவர் ஆபிரகாமுடன், ஈசாக்குடன், யாக்கோபுடன் மற்றும் மோசேசுடன் பேசினார் என்றும் கூறப்படுகிறது. அதனால் இங்கு கூறப்படுவது தேவன் பலமுறை பலவிதமாக பிதாக்களுடன் பேசினார் என்பதே. அவர்கள்தான் பிதாக்கள், மேலும் அவர் அவர்களுடன் தீர்க்கதரிசிகளின் மூலம் பேசினார். அந்த காலங்களில், பழங்காலங்களில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களுடன் பேசினார். அது 2ஆம் வசனத்தில் கூறுகிறது, இந்த காலத்தில், இந்த இறுதி நாட்களில். ஏனெனில் நாம் இப்போது இறுதி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறுதி நாட்கள் என்றால் சுவிசேஷத்தின் பிந்தைய காலத்தை குறிக்கிறது. பழங்காலத்தில், அதற்கு அடாம் முதல் கிறிஸ்து இயேசு வருகை வரை அவர் பிறந்தவரைச் சுற்றி அந்த காலத்தை குறித்தது. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத் தொடங்கிய பிறகு மனிதர்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பமானது சுவிசேஷத்தின் மூலம். அதுதான் இறுதி நாட்கள் என்று அழைக்கப்பட்டது. இப்பொழுது இறுதி நாட்களைப் பற்றி 200 ஆண்டுகளாக நாம் கூறி வருகின்றோம். இந்த 200 ஆண்டுகள் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் உலகத்தின் பல இடங்களில் வெளிப்படுத்தப்பட்டது, அறிவிக்கப்பட்டது, பிரசங்கிக்கப்பட்டது. அவர்களிலிருந்து சிலர் ஆண்டவரின் வழியை விலக்கிவிட்டாலும் பலருக்கும் சுவிசேஷம் என்ன, கிறிஸ்தவம் என்ன, அல்லது இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைப்பது என்றுணர்வு இருக்கிறது. இங்கே கூறப்படுவது, இந்த இறுதி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்களில் தேவன் தன் மகன் மூலமாக நம்முடன் பேசுகிறார். மேலும் கூறுகிறது, அவர் மகனை அனைத்திற்கும் வாரிசாக நியமித்தார் மற்றும் அவர் மூலமாகவே உலகத்தை உருவாக்கினார். அவர் மகனுடன் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினார் என்று கூறுகிறது. மகன் பிதாவுடன் இருந்தார் தேவன் பிரபஞ்சத்தை உருவாக்கிய போது. அதனால்தான் உருவாக்கத்தின் முதல் அத்தியாயங்களில் ஆதியில் கூறப்படுகிறதே, நாம் மனிதரை உருவாக்குவோம், நாம் உருவாக்குவோம் என்று கூறுகிறது. இதனால் அங்கு பிரபஞ்சத்தை உருவாக்குவதில் பங்கு கொண்ட மற்றவர்களை குறிக்கிறது. அதனால்தான் மகன் அங்கு இருந்தார், மேலும் அவரின் மூலமாகவே பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. இங்கே கூறப்படுகிறது, அவர் தமது மகிமையின் ஒளிபுகழாக இருக்கிறார். அவர் என்ற வார்த்தை கிறிஸ்து இயேசுவை குறிக்கிறது. இது கூறுகிறது, அவர், அதாவது ஆண்டவராகிய இயேசு தமது மகிமையின் ஒளிபுகழாக இருக்கிறார் தேவனாகிய பிதாவின். ஆண்டவராகிய இயேசு தேவனுடைய திருவுடலின் உண்மையான வடிவமாக இருந்தார். அவர் தேவனுடைய திருவுடலின் உண்மையான வடிவமாக இருந்தார். மேலும் தமது சக்தியின் வார்த்தையால் அனைத்தையும் தாங்கி நடத்துகிறார். அவர் தம்மால் எங்கள் பாவங்களை பரிசுத்தமாக்கிய பின் மேலானது என்ற மகிமையின் வலது பக்கத்தில் அமர்ந்தார். இந்த 3ஆம் வசனம் உறுதியாக கூறுகிறது, இயேசு கிறிஸ்துதான் தேவன் என்பதை. அவருடைய மகன் அனைத்திற்கும் வாரிசாக நியமிக்கப்பட்டவர், அவரால் பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டது என்று கூறுகிறது. மேலும் அவர் பிரபஞ்சத்தை அவருடன் சேர்ந்து உருவாக்கினார். ஆதியில் கூறப்படுகிறது, நாம் மனிதரை நமது உருவத்திற்கும் நமது ஒற்றுமைக்கும் உகந்தவாறு உருவாக்குவோம். இது மிகவும் தெளிவாகவும் மறுபடியும் உறுதியாகவும் வசனம் 3 இயேசு கிறிஸ்துவின் தன்மையைச் சொல்லுகிறது. அந்த குமாரன் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். நாம் ஒவ்வொருவரும் ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறோம். மரியா லூயிசா ஒரு அஸ்திவாரம், சகோதரர் பேத்ரோ, சகோதரர் யோவான், சகோதரர் அம்ப்ரோஷியோ ஆகியோர் ஒவ்வொருவரும் தங்களுக்கே உரிய அஸ்திவாரமாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு இருப்பு, ஒரு உணர்வு, ஒரு ஆவி, ஒரு உயிர், ஒரு ஆன்மா மற்றும் அதில் உள்ள ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறார்கள். இதுவே அந்த அஸ்திவாரம் ஆகும். இங்கே கூறப்படுவது நாம் ஒரு அஸ்திவாரம் என்றது. மேலும் தேவன் அவரது அஸ்திவாரம், அதாவது கிறிஸ்து இயேசு தேவனுடைய ஒரே அஸ்திவாரம்.
அவர் தேவனுடைய ஒளிவீச்சும் அதே போன்றதே என்பதை குறிப்பிடுகிறது. அவர் தேவனின் உண்மையான ஒளி புகழும் அதே அஸ்திவாரமும் ஆவார். இங்கே மீண்டும் உறுதியாக கூறப்படுகிறது, இயேசு கிறிஸ்து தேவன் என்பதே. தேவனுடைய நாமம் சிறப்பிக்கப்படட்டும். மேலும் 4ஆம் வசனத்தில் கூறுகிறது, அவர் துதிப்படியாக தூதர்களை விட உயர்ந்தவராக சிருஷ்டிக்கப்பட்டார். இதன் பொருள், தேவனாகிய பிதா தன் மகனை மாம்சத்திலும் எலும்பிலும் உருவாக்கினார். அதாவது தேவனுடைய அஸ்திவாரமாயே தேவனுடைய சக்தியினால் அவர் தம்மிடமிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கொண்டு மனிதராகிய இயேசு கிறிஸ்துவை படைத்தார். அவர் மகனுக்கு மாம்சத்தையும் உயிரையும் அளித்தார். மனிதனாக அவர் தோன்றியார். ஆனால் அதே நேரத்தில் அவர் தூதர்களுக்கு மேலானவராக சிறந்த நாமத்தை பெற்றவராக இருந்தார். அது தேவனின் பாகமாக தேவனின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மாம்சத்திற்கும் எலும்புகளுக்கும் மனிதனாக ஆன அந்த உருவத்திற்கு அவர் ஒரு சிறந்த நாமத்தை அளித்தார். இவள் தேவனுடைய மகன். ஆனால் நாங்கள் அறிவோம், அவர் தேவனுடைய ஒரே அஸ்திவாரமே தேவனுடைய சக்தியால் செய்யப்பட்டது என்பதே. இவை அனைத்தும் தேவனுடைய ஆற்றலாலும் ஆவியாலும் செய்யப்பட்டவை என்பதில் சந்தேகமில்லை. மிகப்பெரிய ரகசியம் இது. ஆனால் நாங்கள் இதையே நம்புகிறோம், ஏனெனில் தேவன் இதை பைபிளில் எழுதித் தந்துள்ளார். மேலும் நம்மை இந்த முறையில் நம்ப அனுமதித்துள்ளார். தேவன் தன் 3 செயல்பாடுகளில் பிதாவாக, மகனாக, பரிசுத்த ஆவியாக வேலை செய்கிறார். அஹா, இல்லை, அது 3 தலைகள் கொண்ட தேவன். அல்லது இல்லை, அது 3 தேவன்கள். அது ஒரு திரித்துவம், 3 தேவன்கள். இவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். ஆனால் இல்லாமல் அது 3 தலைகள் கொண்ட தேவன் அல்ல. இது ஒரே தேவன். ஆனால் தேவனுக்கு அந்த அளவிலான சக்தி இல்லையா? அவர் தேவனின் சக்தியையும் தேவனாகவே இருக்கிறார் என்று சொல்ல முடியாது என்கிறார்களா? மேலும் தேவனை நேசித்து தேடுகிற உலகில் உள்ள நம்பிக்கையாளர்கள், ஆண்களும் பெண்களும், அவர்களுக்கு தேவன் தன் ஆவியின் ஒரு சிறு பகுதியை அளிக்கிறேன். அதனால் நீங்கள் பெரிய ஆற்றலுடன் இருப்பீர்கள். நீங்கள் ஆற்றல் கொண்டிருப்பீர்கள். சென்று பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் கைகளை வைத்து ஆசீர்வதியுங்கள். மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். மேலும் நீங்கள் பல அதிசயங்களை காண்பீர்கள். ஏனெனில் நீங்கள் என்னுடையதை பெற்றுள்ளீர்கள். ஏனெனில் நான் உங்களுக்கு தன் ஆவியையும் என் சக்தியையும் கொடுத்துள்ளேன். ஆகவே தேவன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த அதிசயமான பரிசுகளை அளித்து, நீங்கள் எனது பிள்ளைகள் என்று கூறுகிறார் என்றால், நாம் இப்பொழுது 3 தலைகளுடன் உள்ள தேவன் என்று தேவன் 200,000 பேருக்கு சக்தியை அளித்துள்ளார். ஆகையால் சகோதரர்களே, இந்த கேள்விகளையும் சந்தேகங்களையும் மனதில் எழுப்பும் மனிதர்கள், அவர்கள் ஒடுங்காத மனதுடன் இருக்கும் கற்பக கல்லாக இருக்கும் மனிதர்கள், எல்லாவற்றுக்கும் ஒரு விளக்கத்தையும் ஒரு காரணத்தையும் தேடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் நமக்கு இவ்வளவு விளக்கங்களை தேடவே தேவையில்லை. எளிமையாகவே தேவன் மிகவும் சக்தி வாய்ந்தவர், மிக மிக சக்தி வாய்ந்தவர். அவர் பிதாவாகவும் மகனாகவும் பரிசுத்த ஆவியாகவும் செயல்படுகிறார். அதில் எந்த விதமாகவும் அதிசயமாகவோ வித்தியாசமாகவோ இருக்கவில்லை. தேவனுடைய சக்தியில் எல்லாம் சாத்தியமாகும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும் நிகழ்வாக இதை நாம் காண்கிறோம். ஏனெனில் அவர் மாம்சமாக ஆனார். தேவன் ஒருவேளை ஒரு நொடியில் மனிதர்கள் போல மாம்சமாக ஆனார். ஏனெனில் அவர் மனிதர்களுக்கு நடுவில் இருக்க விரும்பினார். இதுதான் அவர் செய்தது. அதே நேரத்தில் நாம் தெளிவாக காண்கிறோம், அவர் தேவனுடைய அஸ்திவாரத்தின் ஒரே உருவமாக இருக்கிறார். மேலும் அவர் தேவனே, ஏனெனில் அவர் உடன் இருந்தார். அவர் மூலமாகவே பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டது. ஆகையால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கிறோம். அவர் தேவனுடைய மகனாகவே இருந்தாலும் அவர் தேவனே ஆவார். மேலும் அவர் மட்டுமே நித்திய ஜீவனுக்கு வழிகாட்டும் ஒரே வழியாக இருக்கிறார். வேறு எதுவும் இல்லை. சிலைகள், வடிவங்கள் அல்லது கற்பனைகள் இல்லை. வேறு எந்த நபரும் இல்லை. வேறு எந்த புனிதனும் இல்லை.
பிரபஞ்சத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் எவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீறி செல்லவோ அல்லது அவர் செய்யும் வேலையை எடுத்துக்கொள்ளவோ முடியாது. இப்போது நாம் எபிரேயர்கள் 12ஆம் அத்தியாயத்திற்கு போகலாம். எபிரேயர்கள் 12ஆம் அத்தியாயத்தை திறக்க நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றி மேலும் பேசலாம். இங்கே 1ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். அத்தியாயம் நீண்டதாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்லியபடி தயவு செய்து சிறிது பொறுமையுடன் இருங்கள். எபிரேயர்கள் 12ஆம் அத்தியாயத்தில் இங்கே கூறுகிறது, ஆகையால், அதாவது நாம் 1ஆம் அத்தியாயத்தில் வாசித்ததை நினைவில் கொள்வோம். அங்கே நாம் பார்த்தது, ஆண்டவர் தூதர்களை விட உயர்ந்தவராக ஆனார். தேவனுடைய மகன் என்ற சிறந்த நாமத்தை அவர் பெற்றார். தேவனுடைய ஒரே உருவமாகவும் தேவனே ஆவாராகவும் இருந்தார். அவர் தேவனுடைய மகிமையின் ஒளிப்புகழாக இருந்தார். மேலும் தேவன் பழைய காலங்களில் தீர்க்கதரிசிகளின் மூலம் பேசினார். ஆனால் இப்போது தமது அன்பிற்குரிய மகனின் மூலம் பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி பறவையாக கூறினார், இறுதி நாட்களில் தேவன் மனிதர்களுடன் இருப்பார். தேவன் நம்மோடு என்பதே இம்மானுவேல் என்ற அர்த்தம். தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த வாக்குறுதியை அளித்தார். ஒரு குழந்தை பிறக்கும், அவன் இம்மானுவேல் என்று அழைக்கப்படும் என்று அவர் சொன்னார். அதனால் அது மொழிபெயர்க்கும் போது தேவன் நம்மோடு என்பதை குறிக்கிறது. ஆகையால் தேவன் தன்னுடைய வாக்குறுதியை மீறமாட்டார். அவர் தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்புவதாக கூறினார் என்றால் அவர் தேவனே ஆவார் அல்லது தெய்வ மகனாவார். அதே தேவன், ஒரே தேவன்தான் மாம்சமாக மாறி, மனிதனாக மாறி, மகனாக மாறி நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று நமக்கு அந்த உண்மையான தேவன் இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய மகன், நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் இங்கு நாம் வாசித்த இந்த வசனங்களில் தேவன் தன் மகனை உயர்த்திய விதத்தை பார்த்தோம். மேலும் அவர் தேவனுடைய ஒரே அஸ்திவாரமாக இருப்பதை நமக்கு விளக்குகிறார். அதே தேவனே மகன் ஆவார். அதற்கு பின் எபிரேயர்கள் 12:01 இவ்வாறு கூறுகிறது, ஆகையால் நாம் பல சாட்சிகளின் பெரிய மேகத்தால் சூழப்பட்டிருக்கிறோம். எனவே அனைத்து பாரங்களையும் நம்மைச் சுற்றியிருக்கும் பாவத்தையும் விட்டு தள்ளி நமக்கு முன் வைக்கப்பட்டுள்ள போட்டியில் பொறுமையுடன் ஓடுவோம். இங்கு நம்மை மனந்திருந்து மாறுமாறு அழைக்கப்படுகிறது. பாவத்தை விட்டுவிட வேண்டும், பாவத்தை துறக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறது. 2ஆம் வசனத்தில் கூறுகிறது, இயேசுவின் மீது உங்கள் பார்வையை போடுங்கள். அவர்தான் நம்பிக்கையின் ஆசிரியர் மற்றும் நிறைவுபடுத்துபவர். அவருக்கு முன் வைக்கப்பட்ட மகிழ்ச்சிக்காக அவர் சிலுவையை தாங்கினார், அவமானத்தை பொருட்படுத்தாமல், மற்றும் தேவனுடைய சிம்மாசனத்தின் வலது பக்கத்தில் அமர்ந்தார். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறது. அவர் நம்பிக்கையின் ஆசிரியரும் நிறைவுபடுத்துபவரும் என்று கூறப்படுகிறது. உங்கள் மனம் தளர்ந்து விடாமல் வீழ்ந்து போகாமல் இருக்கும்படி, ஏனெனில் பாவத்தை எதிர்த்து உங்களை சரணாகதி செய்யும் வரை நீங்கள் இன்னும் எதிர்கொள்ளவில்லை. மேலும் நீங்கள் ஏற்கனவே மறந்துவிட்டீர்கள். தயாளத்துடன் உங்களை திருத்தும் பிதாவாக ஆண்டவர் உங்களை நோக்கி கூறிய ஊக்கமளிக்கும் வார்த்தையை, என் மகனே, ஆண்டவரின் ஒழுங்குபடுத்தலை எள்ளி நோக்காதே. அவர் உன்னை சரி செய்யும்போது மனமுடைந்து விடாதே. ஏனெனில் ஆண்டவர் தன்னுடைய நேசிக்கிறவர்களை ஒழுங்குபடுத்துகிறார். மேலும் தன் பிள்ளையாக ஏற்கும் ஒவ்வொருவருக்கும் தண்டனை கொடுப்பார். இங்கு நாம் புரிந்து கொள்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகனாக புவியில் இருந்தபோது அனைத்து துயரங்களையும் கொடூரமான வலிகளையும் அனுபவித்தார். கற்பகத் தோப்பின் சிலுவையில் அவர் இறந்தபோது மிகுந்த துன்பம் அனுபவித்தார். பிதா அதை அனுமதித்தார், ஏனெனில் அவர் கூற விரும்பினார், என் மகனே, ஆண்டவரின் ஒழுங்குபடுத்தலை எள்ளி பார்க்காதே, மனமுடைந்து போகாதே. இதனால்தான் ஆண்டவர் தன்னுடைய நேசிக்கிறவர்களை ஒழுங்குபடுத்துகிறார்.
தம் பிள்ளைகளாக ஏற்கும் ஒவ்வொருவரையும் தண்டிக்கிறார். இயேசு கிறிஸ்து அனைத்து மனிதர்களின் பாவங்களையும் தமக்கு பொறுத்துக் கொண்டார். அவர் அந்த பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார், தேவன் மக்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக. இதனால்தான் ஆண்டவர், தேவனாகிய பிதா, அந்த பெரிய சுமையை, அந்த சிலுவையை, அந்த வலிகளை, அந்த துன்பங்களை அனுமதித்தார். அவரது இரத்தம் சிலுவையில் வடிந்தது. இந்த தியாகத்தை தேவன் அனுமதித்தார், ஏனெனில் அங்கு தேவன் தன் பிள்ளையை கண்டித்துக் கொண்டிருந்தார். அந்த பிள்ளை எந்த குற்றமும் செய்யவில்லை, ஆனால் நாம் அனைவரும் செய்தோம். மற்றும் அவர் நமக்காக மற்றும் எதிர்காலத்தில் தேவனை நோக்கி திரும்புவோருக்காகவுமே அதற்காகவே அவற்றை செலுத்தினார். ஆண்டவர் கூறுகிறார், கோபமாகி விடாதே, பின்னோக்கி போக விடாதே, ஏனெனில் தேவன் உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னை தண்டிக்கிறார், உன்னை கண்டிக்கிறார். ஆகையால் ஆண்டவருக்கு நன்றி. இன்றைய நாளில் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவரில் நம்பிக்கை வைத்த பிறகு, ஆண்டவரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது என்ன நடக்கிறது? இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் கற்பகத்தோப்பின் சிலுவையில் சென்று என் பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் மறுதியாகமாக இருக்கவில்லை. ஆனால் தேவன் என்னிடமிருந்து, எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார், நாங்கள் பாவத்தை விட்டு விலக வேண்டும், புனிதமான நேர்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும், மேலும் தேவனை மகிழ்விக்க வேண்டும். அப்பொழுது தேவன் எங்களை தண்டிக்க தேவையில்லை, ஏனெனில் அவர் ஒருமுறை தண்டித்தார். ஆனால் அவர் எப்பொழுதும் எங்களை மன்னிக்க வேண்டும் என்ற நிலைக்கு வரக்கூடாது. இதனால் இங்கு நாம் ஒரு வலிமையான தேவனை காணலாம், தண்டிக்கும் தேவனை. நாங்கள் இனி கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி தேவனின் வழியில் நடக்க வேண்டும். நாம் சபையாகவும் நம்பிக்கையாளர்களாகவும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்துள்ளோம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும், எச்சரிப்புகளையும் கூட நாங்கள் அனுபவித்துள்ளோம். ஆனால் சபையில் சமீபத்தில் வந்த பலர், புதியவர்கள், இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் சபையில் சில ஆண்டுகள் இருந்துவிட்ட போதும் இன்னும் பாவத்தில் தொடர்கிறார்கள். இந்த மனிதர்களிடமே ஆண்டவர் கூறுகிறார், கவனமாக இருங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள், ஏனெனில் நான் உங்களை தண்டிக்க விரும்பவில்லை, நான் தண்டிக்கிற கடினமான பிதாவாக இருக்க விரும்பவில்லை. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிச் சொல்வதிலும் பிதா மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டார். அந்த பகுதியை, அந்த ஆளுக்கு தண்டனையை அனுமதித்தார், அவர் துன்புறுத்தப்பட்டார். இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது, தேவனுடைய மன்னிப்பையும் இரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் அடைய, தேவனோட வாழ ஒரு வாய்ப்பை நமக்கு அளிக்க. இங்கே 7ஆம் வசனத்தில் நம் ஆண்டவராகிய தேவன் நம்மை அனைவரையும் நினைவூட்டுகிறார். நீங்கள் ஒழுக்கத்தை சகித்தால் தேவன் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார், ஏனெனில் தன் பிள்ளையை ஒழுங்குபடுத்தாத பிதா யார்? மேலும் கூறுகிறது, நீங்கள் ஒழுக்கமின்றி விடப்பட்டால் அதை பங்கு கொண்டவர்கள் அனைவரும் அனுபவித்துள்ளனர். அப்போது நீங்கள் பிள்ளைகள் அல்ல, ஆனால் பிள்ளை மட்டில் பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். இங்கே தேவன் பேசுகிறார். ஆண்டவரின் நம்பிக்கையாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும், பாவமின்றி வாழ்ந்து முன்னேற வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டிய சூழலுக்கு வராதிருப்பதற்காக. 9ஆம் வசனம் கூறுகிறது, மேலும் நம்முடைய புவியரசு பிதாக்கள் எங்களை ஒழுங்குபடுத்தினர், மேலும் நாங்கள் அவர்களை மதித்தோம். ஏன் ஆவிகளின் பிதாவுக்கு நாம் மேலும் கீழ்ப்படிந்து வாழக்கூடாது? இங்கு ஆண்டவர் கூறுகிறார், தேவனை எந்த நிலையிலும் கீழ்ப்படிந்து நேசிக்க வேண்டும், ஆரோக்கியத்திலும் நோயிலும் துயரத்திலும் மகிழ்ச்சியிலும், அதாவது எப்பொழுது வேண்டுமானாலும். நம்முடைய புவியரசு பிதாக்களை நாம் நேசிக்கிறோம், அவர்கள் செய்யும் பலவற்றை நாம் பொறுத்துக் கொள்கிறோம். மேலும் அதேபோல அதிகமான காரணத்திற்காக நம் தேவனை நாங்கள் மேலும் நேசிக்க வேண்டும். மக்கள் மறந்துவிடாமல் இருக்க வேண்டும், அவர்கள் மனக்குளறலைக்கோ ஊனமுற்ற மனநிலையில் அல்லது விரோத உணர்வில்
தவறான செயல்களைச் செய்ய, பாவத்தைச் செய்ய, தீமைகளை நிகழ்த்த செல்லக்கூடாது. தேவன் இல்லை, தேவன் இருந்தால் நான் ஏன் இவ்வளவு துயரப்பட வேண்டும் என்று யோசிக்கவும் சொல்லவும் மக்கள் செல்லக்கூடாது. இது ஒடுங்காத மனநிலையும் மூர்க்கத்தனமும் சுய விருப்பமும் தான். தேவன் இங்கு எதிர்பார்ப்பது என்னவெனில், கீழ்ப்படிதலுடன் கூடிய பிள்ளைகள், தேவனை நேசிக்கும் பிள்ளைகள், தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்வதுடன் தேவனுடைய வழியை கற்றுக்கொள்ள முனைவது, தேவன் விதிகளையும் கட்டளைகளையும் கற்றுக்கொண்டு நேர்மையான நியாயமான வாழ்க்கையை வாழ்வதற்கு முனைப்புடன் இருப்பது. இதனால் நாம் தவறான சூழல்களை அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு செல்லாமல் இருக்க முடியும். 11ஆம் வசனத்தில் கூறுகிறது, இப்போதைக்கு எந்த ஒழுங்குபடுத்தலும் மகிழ்ச்சி அளிக்கிறதாக தோன்றவில்லை, மாறாக அது துயரமாகத் தெரிகிறது. ஆனால் பின்னர் அதில் பயிற்சி செய்யப்பட்டவர்களுக்கு அது நியாயத்தின் அமைதியான பழத்தை அளிக்கிறது. அதேபோல் இன்றைய இந்த சூழல்களையும் நாம் ஆண்டவரின் தண்டனையாக எடுத்துக்கொள்கிறோம் என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதின் பின்னால் தேவன் மனித குலத்தை விழிப்பூட்ட முயல்கிறார். மனிதர்கள் சொல்லட்டும், சரி, இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் தேவனை நினைக்கட்டும், தேவன் இருக்கிறார் என்பதை சிந்திக்கட்டும். நாங்கள் ஆண்டவரைப் பற்றிய நம்பிக்கை கொண்டவர்கள், அவரை அறிந்தவர்கள். நாம் என்ன சொல்வோம்? ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறாரா அல்லது எச்சரிக்கையாக அழைக்கிறாரா? கண்டிப்பாக. ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை தேவனின் முன்னிலையில் சிந்தித்து ஆராயட்டும். நாம் மனந்திருந்து மாறி தேவனின் வழிக்கு திரும்புவோம். தேவனின் சித்தத்தைச் செய்வோம். தேவன் நமக்கு செய்த எல்லாவற்றையும், தண்டனைகளையும் ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களையும் மறக்காமல் நினைவில் வைத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் காத்துக்கொள்ளுவோம். தேவன் நம்மிடம் பேசுவது எல்லாவற்றையும் பின்பற்றி அவர் வழியில் நேர்மையாக நடந்து அவருக்கு கீழ்ப்படிவோம். எதுவுமே இந்த சூழல்கள் ஒரு கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த தண்டனைகள் மனித குலத்துக்கு மிகுந்த அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மனித குலம் நம்மை விட அதிகமாக தண்டிக்கப்படுகிறதோ என்று தோன்றுகிறது. ஏனெனில் நாம் தேவனை நம்புகிறோம். அவர் நமக்கு தரும் ஆறுதலிலும் நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை ஆறுதலுடன் நம்பிக்கையுடன் நிம்மதியாக வைத்திருக்கிறார். கவலைப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஆனால் தேவனை இல்லாதவர்கள், அவர்களுக்குள் கவலையும் சோர்வும் நிறைந்திருக்கும். அவர்கள் மிகவும் துயரம் அனுபவிப்பார்கள், மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகுவார்கள். அதனால்தான் ஒரு தேவன் இருக்கிறார். அது ஆவியில, உண்மையில் ஒரு தேவன் என்பதை நம்புவது மிகவும் முக்கியமானது. அது ஒரு சிலை அல்ல, ஒரு ஓவியமான படிமம் அல்ல, அல்லது சில உருவங்களும் அல்ல. இல்லை, தேவன் அங்கே இல்லை. அது பூதங்களும் அல்ல, இறந்தவர்களும் அல்ல, மண்ணில் நிற்கும் மனிதர்களும் அல்ல. யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை. அது ஆவியிலும் உண்மையிலும் இருக்கும் ஒரே தேவன்தான். அதை நாம் தேட வேண்டும், பின்பற்ற வேண்டும், மதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை மேலும் அறிய விரும்பும் அனைவரும் பைபிளை படிக்க வேண்டும். ஏனெனில் அங்கே நீங்கள் தேவனை அறியலாம். இங்கே 12ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தையும் கிருபையையும் சக்தியையும் வலியுறுத்துகிறது. ஆகையால் வீழ்ந்த கைகளையும் நெறிமுறையற்ற முடிகளையும் உயர்த்துங்கள். நேரான பாதைகளை அமைக்குங்கள். அதாவது நேர்மையான வழியில் நடக்கவும், உங்கள் பாதங்களுக்காக தடுமாறியவர்கள் வழியை விட்டு செல்லாமல் குணமடையும்படி செய்யுங்கள். அனைவருடனும் அமைதியையும் பரிசுத்தத்தையும் பின்பற்றுங்கள். இன்றி எவரும் ஆண்டவரை காண முடியாது. இந்த இன்றி எவரும் ஆண்டவரை காண முடியாது என்பது மரணத்துக்கு பின்பு மட்டுமல்ல, அது இப்போதே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பொருந்தும். நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவனை காண வேண்டும். தேவனை எப்படி காண முடியும்? அவரது வெளிப்பாடுகள், அதிசயங்கள், அவர் செய்யும் அறிகுறிகளை நாம் காணலாம். அவர் நமக்கு பிரார்த்தனைகளில் பதிலளிக்கிறார்.
நம்மை பாதுகாக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். ஒரு சகோதரி கூறுகிறார், அவர்கள் கொரோனா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவமனை களைப்புற்றிருந்ததால் அவரை அங்கு அனுமதிக்க முடியவில்லை. அதனால் அவர் வீட்டில் தனியாக இருந்தார். அவர் சுவாசிக்க முடியாமல் நோயின் அனைத்து அறிகுறிகளுடனும் சிரமப்பட்டார். மேலும் அவரிடம் உணவுப் பொருட்களும் இல்லை. அப்பொழுது அவர் ஆண்டவரை நோக்கி கதறினார். ஆண்டவரே, பைபிளில் நாம் வாசித்திருக்கிறோம், நீர் ஒரு பறவையையும் அனுப்ப முடியும், ஒரு நபரை அனுப்ப முடியும், அவரை திறம்பட ஒருவர் உணவளிக்க அனுப்ப முடியும். பைபிளில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, இது சாத்தியமா? அவர் இவ்வாறு தியானித்துக் கொண்டிருக்கும்போது தேவன் ஒரு நபரை அனுப்பினார். அந்நபர் அவரின் அண்டை வீட்டுக்காரர் அல்லது வீட்டுக்காரி அவருக்கு உணவுப் பொருட்களின் தொகுப்புகளை எடுத்து வந்தார். உங்களுக்காக இங்கே உணவுப் பொருட்களின் தொகுப்புகள் இருக்கின்றன என்று சொன்னார். அவர் கூறுகிறார், தேவன் எனது அழுகையை, எனது பிரார்த்தனையை, எனது தியானத்தை கேட்கவே செய்கிறார். பைபிளில் எழுதப்பட்டவைகளை தேவன் நிறைவேற்றுகிறார். அதனால்தான் கூறப்படுகிறது, தேவன் நேற்று என்னவோ இன்று அதே தேவனாக இருக்கிறார். ஏனெனில் நேற்று தேவன் ஒரு பறவையை அனுப்பி ஒருவரை உணவளிக்கச் செய்தார் என்றால் இன்று அதே தேவன் அதைச் செய்கிறார். தேவன் மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவரை பற்றி அறிந்து இந்த உண்மையான தேவனை பின்பற்றுவதால் ஏற்படும் வித்தியாசத்தை நாம் காணலாம். அவர் நம்மை ஆறுதல் அளிக்கிறார், மகிழ்ச்சியையும் கவலைகளை போக்கும் அமைதியையும் தருகிறார். பலரும் எனக்கு கூறியுள்ளனர், அவர்கள் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அவர்களை குணமாகச் செய்தார், ஏனெனில் அவர்கள் காத்து கதறினர் மற்றும் ஆண்டவர் அதிசயத்தைச் செய்தார், அவர்களை குணப்படுத்தினார். நம் தேவனுக்கு நன்றி. தேவன் வாழ்கிறார், தேவன் வாழ்கிறார். ஆண்டவரின் நாமம் மகிமைப்படட்டும். ஆகையால் பரிசுத்தமின்றி எவரும் தேவனை காண முடியாது என்று கூறப்படுகிறது. பாவத்தில் நடந்து கொண்டிருந்தால் நாம் தேவனை எப்படி காண முடியும்? இந்த முறையில் தேவனை காண இயலாது. தன்னை பாதுகாத்து பாவத்திலிருந்து விலக வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய கையை நம் வாழ்க்கையில் காண முடியும். அவர் நமக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறார். வியாதிகளை நீக்குகிறார். ஆரோக்கியத்தையும் வாழ்வாதாரத்தையும் அளிக்கிறார். உயிர் வாழ்வதற்கு தேவையானவைகள் இல்லாமல் ஒருவன் துன்புறுகின்ற நேரத்தில் தேவனை நோக்கி கதறினால் தேவன் அவனுக்கு உதவியாக இருக்கும். ஏனெனில் அவர் சக்தி வாய்ந்தவர், அனைத்திற்கும் சொந்தக்காரர், அவருக்கு எதுவும் இயலாததில்லை. 15ஆம் வசனத்தில் கூறப்படுகிறது, கவனமாக இருங்கள், ஒருவரும் தேவனின் கிருபையை அடையாமல் போக வேண்டாம். எந்த எளிதான புண்ணும் கசப்பின் வேராக முளைத்தால் அது உங்களை தடுக்காது மற்றும் அதனால் பலர் அசுத்தப்படுவார்கள். இது தீய மனநிலையுள்ள மக்களைப் பற்றி பேசுகிறது. குறிப்பாக தேவன் அவர்களது பிரச்சினைக்கு அவர்கள் விரும்பிய நேரத்தில் தீர்வளிக்கவில்லை என்பதால் அவர்கள் சினந்தவர்களாகவும் மூர்க்கமாகவும் ஒடுங்காதவர்களாகவும் மாறி மற்றவர்களையும் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுத்துகிறார்கள். ஒரு உணவுக்காக தனது முதற்பேறு உரிமையை விற்றார். இதில் தேவனின் ஆசீர்வாதங்களை எள்ளி பார்ப்பதை குறிப்பிடுகிறது. ஈசாவு தேவனின் ஆசீர்வாதத்தை மதிக்கவில்லை. தேவன் முதற்பேருக்கு ஒரு தனித்துவமான தகுதியை அளித்தார். அது முதலில் பிறந்தவருக்கு உரியது. ஆனால் ஈசாவு அந்த ஆசீர்வாதத்தை மதிக்காமல் ஒரு உணவுக்காக தனது முதற்பேறு உரிமையை யாக்கோபுக்கு விற்றார். இதனால் தேவன் கோபமுற்றார். ஏனெனில் அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை மதிக்காமல் எள்ளி பார்ப்பது என்பது அவருடைய சித்தத்திற்கு விரோதமாகும். தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகிறார். மேலும் அவர் நம்முடன் பல விஷயங்களை செய்கிறார். நாங்கள் செய்ய வேண்டியது தேவனுக்கு நன்றி கூறுவதும் அவர் நமக்காக செய்யும் செயல்களை மதிப்பதுமானது. 15ஆம் வசனத்தில் கூறுகிறது, ஏனெனில் நீங்கள் அறிந்திருப்பது போல பிறகு ஆசீர்வாதத்தை சுதந்திரமாக கோரியபோது கூட அது அவருக்கு மறுக்கப்பட்டது. அவர் பசலைகளோடு அதை தேடினாலும்
அவருக்கு மனந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஈசாவு தனது ஆசீர்வாதத்தை எள்ளி பார்த்ததற்காக மிகவும் அழுதார். ஆனால் தேவன் இந்த பாவத்தை மன்னிக்க மறுத்தார். அவர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை மதிக்காமல் எள்ளி பார்த்ததற்காக மன்னிப்பை பெற முடியவில்லை. ஆகையால் நாம் இன்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை மதிக்காமல் இருப்பதில்லை. தேவன் நம்மை உண்மையான வழியில் வைத்து நம்மை தனது சபைக்கு அழைத்து வந்துள்ளார் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதமாகவும், இது மனிதன் தனது வாழ்க்கையில் பெறக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்றாகவும், நாங்கள் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளோம். எனவே ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இழக்காமல் நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும். 18ஆம் வசனத்தில் கூறப்படுகிறது, நீங்கள் தொடக்கக்கூடிய மலைக்கு அணுகவில்லை. இங்கு மோசே சினாய் மலையில் 40 நாள் 40 இரவு இருந்தது குறித்து பேசப்படுகிறது. அந்த மலை ஒரு மேகத்தால் மூடப்பட்டது மற்றும் மோசே தேவனுடன் பேசிக் கொண்டிருந்தார். இப்பொழுது நாம் அந்த சினாய் மலையில் இல்லை என்று இங்கே கூறப்படுகிறது. அந்த மலை எரியும் நெருப்புடன் இருட்டில் புயலில் ஆழ்ந்திருந்தது. மேலும் அந்த மலையில் ஒரு இரும்பு ஒலியை மக்கள் கேட்க முடியாது. அது அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. மோசே அங்கு இருந்தபோது ஒரு சத்தம் பேசியது. அதை கேட்டவர்கள் அந்த சத்தத்தை இனி கேட்டுக்கொள்ள வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டனர். ஏனெனில் அவர்கள் தேவனுடைய மகிமையை தாங்க முடியவில்லை. அந்த சினாய் மலையில் மக்கள் தூரத்திலிருந்து கேட்கும் சத்தம், ஒளி மற்றும் மோசேயின் ஒளிமயமான முகம் ஆகியவை அவர்கள் தாங்க முடியாமல் இருந்தன. அவர்கள் காது மூடிக்கொண்டனர், கண்களை மூடிக்கொண்டனர். மேலும் அந்த இரும்பின் சத்தத்தையும் மோசேயின் ஒளிமயமான முகத்தையும் தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டனர். இங்கு அந்த மக்கள் தேவனுடைய மகிமையையும் சத்தத்தையும் சகிக்க முடியவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. 20ஆம் வசனத்தில் கூறுகிறது, அந்த மலையை ஒருவேளை ஒரு மிருகம் தொடுந்தாலும் அது கற்களால் அடிக்கப்படும் அல்லது கண் நிறுத்தி கொல்லப்படும் என்று கட்டளையிடப்பட்டதை அவர்கள் தாங்க முடியவில்லை. இந்த கட்டளையை தேவன் மக்களுக்கு கொடுத்ததை நினைவில் கொள்ளுங்கள். அந்த சினாய் மலையில் எந்த ஒருவரும் அருகில் போகக்கூடாது, மிகவும் தூரத்தில் இருந்து இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. இப்போது ஒரு மிருகம் கூட அந்த மலைக்கு சென்றிருந்தால் உடனே அது இறந்துவிடும் என்று கூறப்படுகிறது. இதை நினைத்தால் அந்த நேரத்தில் தேவன் கொடுத்த கட்டுப்பாடுகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை காணலாம். மோசே சினாய் மலையில் இருந்தபோது அந்த அனுபவம் மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. அது குறித்து கூறுகிறது, அங்கு காணப்பட்டது மிகவும் பயங்கரமானதாக இருந்ததால் மோசே சொன்னார், நான் பயந்து நடுங்குகிறேன். அந்த நேரத்தில் இஸ்ரவேலியர் தேவனுடைய மகிமை பார்த்தபோது அதை தாங்க முடியவில்லை. மோசே மனிதராக இருந்தார், ஆனால் தேவனுடைய மகிமை அங்கு வெளிப்பட்டது. ஏனெனில் மோசே தேவனுடன் பேசினார். இன்றைய காலத்தில் நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் இருக்கிறோம். நாம் ஒரு ஜீவனுள்ள தேவனின் மற்றும் சக்தி வாய்ந்த தேவனின் முன்னிலையில் இருக்கிறோம். இது எவ்வளவு மிகப்பெரிய பதவியாகும். நாம் தேவனுடைய முன்னிலையில் இருப்பதை உணர்ந்தால் நமக்கு என்ன உணர்ச்சி இருக்க வேண்டும்? அவனை மதிக்க வேண்டும், அவனை மதிப்பிட வேண்டும், அவனை பின்பற்ற வேண்டும், தேவனை கேட்க வேண்டும், அவரது சித்தத்தை செய்வது, அவரது நாமத்தை புகழ்வது, பாவத்திலிருந்து விலகுவது, நாம் இவை அனைத்தையும் செய்ய வேண்டும். என்றாலும் அந்த காலத்தில் மோசே சினாய் மலையில் இருந்தபோது மக்கள் அதை தாங்க முடியவில்லை. அது மிகவும் பயங்கரமாக இருந்தது. நான் பயந்துள்ளேன், நடுங்குகிறேன். இந்த தேவனுடைய மகிமையை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை பின்பற்றும் வகையில் 22ஆம் வசனத்தில் கூறப்படுகிறது, நீங்கள் சியோன் மலைக்கு, ஜீவனுடைய தேவனின் நகருக்கு அணுகியுள்ளீர்கள். இந்த வார்த்தை, சகோதரர்களே, நாம் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரின் முன்னிலையில் இருக்கிறோம். ஜீவனுடைய தேவன், சக்தி வாய்ந்த தேவனின் முன்னிலையில் இருக்கிறோம். நாம் அந்த சியோன் மலை, நாம் ஜீவனுடைய தேவனின் நகராக இருக்கிறோம். நாம் ஆண்டவரின் சபையாக இருக்கிறோம். நாம் பரலோக ஜெருசலேம்,
மிக உயர்ந்த நகரமாக இருக்கிறோம். நாம் பல ஆயிரக்கணக்கான தூதர்களின் கூட்டத்துடன் இருக்கிறோம். நாம் சுவிகதமான முதற்பேறு பரிசில் பதிவு செய்யப்பட்டவர்களின் கூட்டமாக இருக்கிறோம். மேலும் நாங்கள் ஒரு தேவன் முன்னிலையில் இருக்கிறோம். அவர் எல்லாம் அறிந்த நீதிபதி. நாம் நியாயமானவர்களின் ஆவிகளின் முன்னிலையில் இருக்கிறோம். அவர்கள் ஆற்றலுடன் பரிபூரணப்படுத்தப்பட்டவர்கள். மேலும் 24ஆம் வசனத்தில் கூறப்படுகிறது, புதிய உடன்படிக்கையின் திருப்தியானவரான இயேசுவின் முன் மற்றும் ஆபெலின் இரத்தத்தை விட சிறந்தவற்றை பேசும் இரத்தத்தின் முன்னிலையில் இருக்கின்றோம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் இருக்கிறோம். அவர் அந்த நடுநிலையாளராக உள்ளார். நாம் ஒரு பரிபூரணமான, மேம்பட்ட, உயர்ந்த, மிக உயர்ந்த தரத்தில் இருக்கிறோம். இது பழங்கால இஸ்ரேலியர்கள் சினாய் மலையில் மோசேயுடன் தேவன் வெளிப்பட்டபோது அனுபவித்ததை விட மிக முக்கியமானதாக உள்ளது. தேவன் தனது மகிமையை மோசேயிடம் வெளிப்படுத்தி அவனுக்கு கட்டளைகளை வழங்கினார். இன்று நாம் அனுபவிக்கும் தளத்தில் இது மிகப் பெரியதாகவும் இதுதான் மிக உயர்ந்த அனுபவமாகவும் நான் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன். தேவன் நம்மை எங்கு வைத்திருக்கிறார்? தேவன் நமக்கு எதை புரிந்து கொள்ள வேண்டுமென்று, நாம் எங்கு நிற்கிறோம், நாம் என்ன செய்கிறோம், நாம் எங்கு இருக்கிறோம் என்று. அதற்குப் பிறகு அந்த ஒப்பீட்டை செய்கிறார். மோசே தேவனுடைய மகிமையை பார்க்கும்போது அவன் நான் பயந்துள்ளேன் என்று கூறினான். இப்போது நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்கள் சுவிசேஷத்தை அறிந்த பிறகு நாம் தொட்டு காண முடியாத மலைக்கு அணுகவில்லை என்று கூறப்படுகிறது. இங்கு கூறப்படுகிறது, நாம் சியோன் மலையை, ஜீவனுடைய தேவனுடைய நகரை அணுகியுள்ளோம். அதாவது ஆண்டவரின் சபைக்கு சென்று அந்த பரலோக ஜெருசலேம் பல ஆயிரக்கணக்கான தூதர்களின் கூட்டத்தில் சேர்ந்திருக்கின்றோம். தேவன் நம்முடன் உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களை பாருங்கள். நாங்கள் பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்ட முதற்பேறு பிள்ளைகளின் கூட்டத்துடன் சேர்ந்து தேவனை, உலகின் நீதிபதியை அணுகியுள்ளோம். நாம் நியாயமானவர்களின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவினையும் புதிய உடன்படிக்கையின் நடுநிலையாளரையும் ஆபெலின் இரத்தத்தை விடச் சிறந்தவையாக பேசும் இரத்தத்தை அணுகியுள்ளோம். இவையெல்லாம் தேவன் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களும் ஆன்மீக அடிப்படைகளும் ஆகும். இவை நாம் இன்று பெற்றுள்ளவை. நாம் இவற்றை எதற்கு மதிக்காமல் போக வேண்டும்? நாம் மதிப்பிட வேண்டும். ஆண்டவரில் நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவனை புகழ்ந்திட வேண்டும். அவருடைய வழிகளை பின்பற்ற வேண்டும். அவனுடைய கட்டளைகளை கடைப்பிடிக்க வேண்டும். மேலும் மக்களுக்கு கற்பிக்க வேண்டும். உலகத்திற்கு சொல்ல வேண்டும். அவர்கள் தங்கள் தீமைகளிலிருந்து விலக வேண்டும். அவர்களும் திருந்த வேண்டும். தேவனை தேட வேண்டும். அந்த உண்மையான தேவனில் நம்பிக்கை வைக்க வேண்டும். இதுவே செய்ய வேண்டிய காரியமாகும் சகோதரர்களே. இங்கு 25ஆம் வசனத்தில் கூறப்படுகிறது, அவனிடம் பேசுபவரை தவிர்க்காதீர்கள். நாம் தேவனை தவிர்க்காது, ஏனெனில் அவர் நம்மிடம் பேசுகிறார். அவர் ஒரு ஜீவனுள்ள தேவன், சக்தி வாய்ந்தவர். அவர் பேசுகிறாரு. இப்பொழுது மக்கள் கூறுவது போல தேவன் இனி பேசவில்லை. பறவைகள் மற்றும் அனைத்து ஆவிகளும் பழங்காலத்தில் மட்டும் இருந்தன என்று சொல்ல முடியாது. இல்லை. அப்போது தேவனுடைய சக்தி முடிந்துவிட்டதா? தேவன் நேற்று, இன்று, என்றும் ஒரே தேவன்தான். மேலும் அவர் பேசுபவரை எள்ளிப் பார்க்கக் கூடாது என்று கூறப்படுகிறது. எதுவே அவர்கள் தேவனுடைய மகிமையை சினாய் மலையில் பார்த்தவர்கள் தண்டனையை தாங்க முடியவில்லை. தேவன் அவர்களை குறித்துதான் எச்சரித்தார் அங்கு சினாய் மலையில் இருந்தபோது. என்றால் அவர்கள் தீயை, தேவனுடைய தண்டனையை தாங்க முடியவில்லை. நாம் எப்படி அதிலிருந்து தப்பிப்போம்? அதன் பிறகு நாம் தண்டிக்கப்படுவோம். தேவன் நம்மை வானிலிருந்து புறக்கணிப்பாராயின். தேவன் நம்மை எச்சரிக்கிறார். அதை நாம் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் தேவன் நம்மை விட்டு விடுவார். அதன் பிறகு நமக்கு எந்த எஸ்கேப்பும் இருக்காது. ஆகையால் இந்த தண்டனைகள் நமக்கும் வருவோம். ஆகையால் நாம் மறுமொழி செய்யும் பிள்ளைகள் ஆக விரும்பவில்லை. ஆனால் தேவனை நேசிக்கும்
தேவனில் நம்பிக்கை வைக்கும் மற்றும் அவரது வழிகளை பின்பற்றும் பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறோம். இப்போது 28ஆம் வசனத்தில் கூறப்படுகிறது, எனவே நாம் அசைக்க முடியாத ஒரு ராஜ்யத்தை பெற்றுள்ளோம் என்றால் நன்றி சொல்லுங்கள். அதன் மூலம் தேவனை போற்றி அஞ்சலியுடன் சேவை செய்யுங்கள். ஏனெனில் நம் தேவன் ஒரு தீக்கொட்டியாகிறார். ஆனால் நாம் அறிந்திருப்பது என்னவெனில், நம் தேவன் அன்பு ஆகிறார். அதுதான் நாம் விரும்பும் தேவன், ஒரு அன்புள்ள தேவன். ஆகையால் இந்த செய்தி, என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் இதை ஏற்கனவே பலமுறை படித்து இருக்கிறீர்கள். நீங்கள் இதை அறிவீர்கள், புரிந்து கொள்கிறீர்கள், நீங்கள் வழியை அறிந்துள்ளீர்கள். தேவன் பலமுறை நமக்கு பேசியுள்ளார். தேவன் நமக்கு வெளிப்பாடுகளை அளித்துள்ளார். அவர் நமக்கு வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆனால் இந்த அனைத்தையும் மீண்டும் நினைவில் வைக்கவும், ஆண்டவரை அவருடைய மரியாதையில் வைக்கவும் தேவனை தேடுங்கள், தேவனை பிரார்த்தனை செய்யுங்கள், அவரை அழைக்கவும். இது போன்ற கடினமான காலங்களில் தேவன் இரக்கத்தை அளிக்க கூடுதல் முக்கியமானது. அதனால் எமது தேவனுக்கு மானமும் மகிமையும் உண்டாகட்டும். தேவன் எங்களுக்கு பரிசுத்தம் அளிக்கட்டும். நாம் தேவனிடம் இரக்கத்தை கேட்டு பல விஷயங்களுக்கான மன்னிப்பை வேண்டி, பரமபிதா, பரலோக பிதா, வானமும் பூமியும் உருவாக்கிய பிதா, பரமபிதா, நம் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் பிதா, நித்திய தேவா, நாங்கள் இப்பொழுது உன்னிடம் பரிசுத்தமாக திரும்புகிறோம். நாங்கள் நம்புகிறோம். நீ எங்களை நாங்கள் நம்பிக்கையில் இருக்கிறோம். நாங்கள் நம்பிக்கையில் இருக்கிறோம். நாங்கள் நம்பிக்கையில் இருக்கிறோம். நீ எப்போதும். என் பிள்ளைகள் எவ்வாறு நம்பிக்கை இழந்துள்ளனர்? அவர்கள் எவ்வாறு துயரப்பட்டு கவலையில் உள்ளனர்? அவர்கள் என் வாக்குறுதிகளுக்கு நம்பிக்கை வைக்கவில்லை. நான் அவர்களுக்கு இந்த காலத்தில் அளித்த அனைத்தையும் நம்பவில்லை என்று சொல்லலாம். ஆனால் பரமபிதா, எங்களுக்கு நினைவூட்டுங்கள். நாம் சில நேரங்களில் குழந்தைகளாக இருக்கிறோம் மற்றும் குழந்தைகளாக எங்களுக்கு பல விஷயங்கள் மறந்து போய்விடுகின்றன. நாம் எளிதாக பல விஷயங்களை தவிர்க்கிறோம். ஆனால் நீர், என் ஆண்டவரே, எங்களைப் பற்றிய உமது இரக்கத்தை எவ்வளோ பெரியதாக இருப்பது! உமது இரக்கம் எப்போதும் மிகுந்ததாக இருந்தது. ஆண்டவரே, நீ எங்களை கற்றுக் கொடுத்தாய் மற்றும் நம்மை பொறுத்துக் கொண்டாய். இன்று நீ எங்களுடன் இருக்கின்றாய். எங்களுக்கு அருகிலுள்ளாய். ஏனெனில் நீ எங்கள் நடுக்கண்ணி. எங்கள் வலது பக்கத்தில் நம் நடக்கையில் நீ எங்கள் நடுக்கண்ணியாக இருக்கின்றாய். அதனால் நாங்கள் நம்பிக்கையுடன் மற்றும் மகிழ்ச்சியுடன் நடக்கின்றோம். ஏனெனில் நமக்கு நீ இருக்கின்றாய், பரமபிதா. உலகத்தை நோக்கி பாருங்கள் ஆண்டவரே. இந்த மனித குலத்தை கவனியுங்கள். அவர்கள் உங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குங்கள், பரமபிதா. இப்பொழுது நாம் பயன்படுத்தி வரும் ஊடகங்கள், இணையம், இவை அனைத்தையும் பரமபிதா. மேலும் என் ஆண்டவரே, நான் வேண்டுகிறேன், இந்த உலகம் எங்களுடன் இணைந்து, உலகம் எங்களுடன் தொடர்பு கொண்டு உன் நாமம், உன் சக்தி, உன் இருப்பு ஆகியவற்றை அறிய முடியும். எவ்வாறு அதை அறிவிக்கலாம் என்பதற்கான வழியை காட்டவும். எவ்வாறு ஆண்டவரே இந்த உலகம் உன் நாமத்தை, உன் சக்தியை கற்றுக்கொள்கிறது, உன் இருப்பை உணர்கிறது. இத்தகைய உண்மையை உலகம் மதிக்க பைபிளை வாசித்து அது உள்ளீடான எல்லா உண்மைகளையும் கண்டறிய முடிந்தால், உன் வெளிப்பாடு எவ்வாறு உலகம் முழுவதும் வாழ்கிறது என்பதையும் அவர்கள் காணும்போது அவர்கள் உணர்வார்கள். நாங்கள் எல்லா எழுத்துக்களையும் அறிந்த புரிந்தவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் நீ அவற்றை நமது வாழ்க்கையில் உயிரூட்டுகிறாய். அதனால் நாம் மகிழ்ச்சியுடன் மற்றும் நம்பிக்கையுடன் வாழ்கிறோம் மற்றும் உன் அதிசயங்களை அனுபவிக்கிறோம். எத்தனையோ சுகாதாரங்களையும் ஆண்டவரே, எத்தனையோ அதிசயங்களையும் நீ செய்தாய். புண்ணாயிராத நோய்களிலிருந்து சுகாதாரங்களை, விடுதலைகளை, ஜாது கோஷங்களை, மந்திரக்கலையை நீ அகற்றியுள்ளாய். ஆண்டவரே, நீ அனைத்து நோய்களையும் அகற்றியுள்ளாய். இந்த வைரசும் உன் இரக்கத்தின் மூலம் பலரை குணப்படுத்தி உன் பெரும் இரக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளாய். இந்த அனைத்தும் உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் உன் அதிசயங்களை, உன் சக்தியை காண வேண்டும். உன் இரக்கத்தை,
உன் அன்பை, உன் வெளிப்பாட்டை அறிய வேண்டும். பரிசுத்த தேவா, அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இப்பொழுது வீட்டிலுள்ள தங்களுடைய இடங்களில் உள்ள அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் தரு. அவர்களை காப்பாற்றி பாதுகாக்கவும் தேவனே. அவர்களுக்கு தேவையான உணவு, வாழ்வாதாரம் குறையாமல் இரு. ஒவ்வொருவருக்கும் ஊட்டமும் ஆரோக்கியமும் அளி ஆண்டவரே. அவர்கள் உன்னுடன் இணைந்து சரியாக போகும் வாய்ப்பை வழங்கு. ஏனெனில் அவர்கள் உன்னிடம் சேவை செய்ய வேண்டும் பரமபிதா. ஒவ்வொருவருக்கும் உன் வாக்குறுதிகள் உள்ளன. ஏனெனில் ஒவ்வொருவருக்குமான ஒரு திட்டம் உண்டு. நன்றி பரமபிதா. நன்றி ஆண்டவரே. அனைத்து மக்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நேசிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி பரமபிதா. இதையே நாங்கள் உன் முன்னிலையில் எமது மனமும் ஆன்மாவும் சேர்த்து அந்த மகிமை மிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆசீர்வாதம். நன்றி ஆண்டவரே. நன்றி பரமபிதா. உன் இரக்கத்திற்காக நன்றி. Te vengo a decir, oh mi Salvador, que yo te amo a ti, que yo te amo a ti con el corazón. Te vengo a decir toda la verdad. Yo te amo, Señor, te quiero, Señor, con el corazón. Yo quiero cantar de gozo y de paz. Yo quiero llorar de felicidad. Te vengo a decir toda la verdad. Yo te amo, Señor, te quiero, Señor, con el corazón. Te vengo a decir, oh mi Salvador, que yo te amo a ti, con el corazón. Te vengo a decir toda verdad. Yo te amo, Señor, te quiero, Señor, con el corazón. Gracias, mi Señor. நன்றி என் ஆண்டவரே. நன்றி பரலோகப்பிதா. உனக்கு மானமும் மகிமையும் உண்டாகட்டும். ஆசீர்வாதம் தரு என் ஆண்டவரே. உன் அனைத்து பிள்ளைகளுக்கும், உன்னை நோக்கி அழைக்கும் அனைத்து பிள்ளைகளுக்கும், அவர்கள் உன்னை பார்க்கிறார்கள். அவர்களது குரலை கேளுங்கள். அவர்களின் பிரார்த்தனைகளையும் கதறலையும் கேளுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் அளிக்கவும் பரமபிதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன். நன்றி ஆண்டவரே. நன்றி. தேவன் அனைவருக்கும் ஆசீர்வாதம் தருக. நன்றி.